வணக்கம் ஃபாதர். வணக்கம். வாங்க சிஸ்டர், சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீங்க எங்க? நான் தான் எங்குள்ள பணிகள் கவனிக்கிறேன் ஃபாதர். ஆமா, உங்க இறைப்பணி எப்படி இருக்கு ஃபாதர்? ரொம்ப பிடிச்சிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே கரடு முரடாகத்தான் இருக்கும். தூரமாக நடக்கவும் துயரங்களை அடக்கவும் கத்திருக்கணும். உங்க பேர் அருளானந்த சுவாமின்னு எப்படி ஆச்சு ஃபாதர்? என்னோட அம்மா இட்ட பேரு தான் ஜான் தே பிரிட்டோ. இங்க வந்து இறைவனை ஆற்றுவதில் உள்ள ஆனந்தமும் இறைவனின் அருளும் என்னோடு இருப்பதை உணர்ந்த நான் அருளானந்தன் மாத்திக்கிட்டேன். ஆமா ஃபாதர், உங்களை பண்டார சுவாமின்னு கூப்பிடுறாங்களே, அது மனசு கஷ்டமா இல்லையா? இறை ஊழியத்திலே ஏது கஷ்டம் சிஸ்டர்? எப்போதும் எளிமை வேண்டும். நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. தற்பெருமை பேராசை கொஞ்சமும் இருக்கக்கூடாது. அதனால தான் காவியை உடையாக்கி முடியை சடையாக்கி காலில் மிதியடியும் கையிலே கோலும் காதிலே குண்டலும் மாட்டி இக்காட்டில் வலம் வருகிறேன். நெத்தியில என்ன தளம்பு ஃபாதர்? அதுவா, தழும்ப பார்த்தா கிறிஸ்துவன் தழைத்தோங்குமா சிஸ்டர்? கோவாவில் வச்சு விபச்சாரத்தை கலாச்சாரம்னு கொண்டு வந்த பெண்களை மீட்டு மடத்துல சேர்த்ததுக்கு இளைஞர்கள் இன்பத்துக்கு இடையூறாக இருக்கிறேன்னு கிடைச்ச முதல் பரிசு. அப்போ யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா ஃபாதர்? பண்ணினாங்க சிஸ்டர். ஆளுநர் பசங்களை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாரு. நான் அவங்கள மன்னித்து பரிந்து பேசி விடுதலை வாங்கி கொடுத்ததோட அவங்களும் மரம் திரும்பிட்டாங்க. இயேசு அதான் சொல்லிருக்காரு, ஒருத்தர் மன்னியுங்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். ஃபாதர், உங்களுக்கு டீ எடுத்து வச்சிருக்கேன், நீங்க எடுத்து சாப்பிடுங்க. ஜெபமாலைக்கு நேரமாச்சு, நான் வரேன் ஃபாதர். ஃபாதர், இங்க உள்ள சாப்பாடு உங்களுக்கு ஒத்து வருதா? பரவாயில்ல சுவாமி, நான் தான் புலால் உண்பதே கிடையாதே. காய்கறி பழம் பால் தானே அதிகம் சாப்பிடுகிறது. ஃபாதர், உங்களுக்கு ஒரு செய்தி. சொல்லுங்க ஃபாதர். இவ்வளவு நாளும் மதுரை மாநில பொறுப்புகளை நான் தான் வைத்திருந்தேன். இப்போ என் உடல் நலம் சரியில்லாதனால இந்த மதுரை மாநில பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஃபாதர்? நீங்க எந்த பணியை கொடுத்தாலும் பணியோடும் துணியோடும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் ஃபாதர். ஃபாதர், மறைக்கப்பட்ட மறையுண்மைகளை மரப நாட்டில் விதைப்பது அவ்வளவு எளிதில் எடுத்துக்கொள்ள கூடாது. சிரமம் தரும், சில வேளை சிராய்ப்பும் வரும். சரியா? இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டா இயேசு சபையில குருவாக பணியாற்ற முடியுமா ஃபாதர்? இயேசுவுக்காகவே மரிக்கணும், அதுதான் நம்முடைய குறிக்கோள். சரியா சொன்னீங்க ஃபாதர். இது போன்ற குறிக்கோள் உள்ள இளம் துறவிதான் இயேசு சபைக்கு வேணும். நமக்கு நாளைக்கே மதுரை கிளைப்பங்கு கொலை ஊருக்கு புறப்படுவோம். அங்கிருந்தே உங்க பணியை ஆரம்பிங்க ஃபாதர். எல்லாம் ஆண்டவன் செயல். ரொம்ப நன்றி ஃபாதர். சைக்கிள்ல காத்தியார் இல்லையா? பஞ்சர் போல இருக்குண்ணே. பார்த்தா பஞ்சர் மாதிரி தெரியலையே. என்ன செய்யறது ஓனர? வரவு எட்டனா செலவு பத்தனா. ஓனர, அதான் வர்றது யாருன்னு பாருங்களோ. அதுவா, அது நம்மட பண்டாரி சுவாமி ஆச்சே. ஓஹோ, பண்டாரசாமி பண்ட சாப்பிட வராரோ? வணக்கம் சாமி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கோம் சாமி. ஒரு டீ எடுக்கட்டுமா சாமி? என்ன ஓய், கேட்டுதான் எடுப்பீரோ? சீக்கிரம் எடுத்துக்கிடும் ஓய். என்ன செல்லப்பா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அவ்வளவு பிரமாதம் ஒண்ணு இல்ல சுவாமி. மழைக்கு முன்னால கடை கூரை சரி பண்ணலாம்னு சொன்னா சரியான வியாபாரம் இல்ல. என்ன பண்றது தெரியல சாமி. செல்லப்பா, எல்லாம் ஆண்டவன் செயல். இந்த காசை வச்சிக்க. மழைக்கு முன்னாடி கூரையை சரி பண்ணு, சரியா? என்ன சொக்கலிங்கம், நேரா நிக்க கூட முடியாம குடிக்கிற? உன் பின்னாடி அழுதுட்டு வருதே, அது யாருன்னு தெரியுதா? அதுவா,
என் பொண்டாட்டி என் பின்னாடி வருது. அது என்ன தப்பா? நானே உழைச்சு நானே குடிக்கிறேன், அதுவும் தப்பா? கல்லு இருக்கிறது நிறுத்தினா நான் என்ன குடிக்கவா போறேன்? சொக்கலிங்கம், கள்ளு இறக்கினா குடிக்கணும்னு கட்டாயம் உண்டா? நீ குடிச்சா உன் குடும்பம் தான் தெருவில. இப்படி அம்சமான பெண்டாட்டிய அங்காடி தெருவில் அழ வைக்கிறியே, அசிங்கமா தெரியல? பொறுப்பா இருக்க வேண்டிய நீ போதையை ஏத்திக்கிட்டு வெறுப்ப சம்பாதிக்கிறியே, உனக்கே நல்லா இருக்கா? சாமி, கையில கிடைக்கிறத குடிச்சு குடிச்சு என்னையும் பிள்ளைகளையும் அடிச்சு உதைக்குது சாமி. கட்டுன தாலிய கூட காலியாக்கிட்டான். ஓய் சொக்கு, பாத்தியா? பிள்ளைங்களுக்கு சோத்த போட பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீ போதையை ஏத்திக்கிட்டு பொண்டாட்டிய உதைக்கிற. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். பலே பலே. ஓனரே, சூட 2 காப்பி போட்டு கொடுங்களேன். நானும் உங்க கூட வரட்டுமா சாமி? சாமி, அவங்களையும் கூட அழைச்சுக்கிட்டு போங்களேன். அப்படியாவது மனுஷனா வாழட்டும் சாமி. 2 பேரும் கோயிலுக்கு வர்றீங்களா? கண்டிப்பா வரோம் சாமி. இனிமே நீங்க சிலுவை நாயக்கராகவும், நீ கடவுள் அருள் கிடைத்ததால் ஞானம்மா என்றும் அழைக்கப்படுவீர்கள். கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், சரியா? நானும் உங்க கூட வரட்டுமா சாமி? கிறிஸ்தவ மதத்தில் யாருக்கும் வரலாம், சரியா? உன் பேர் என்ன? மூக்கன் சாமி. இனிமே உன் பேரு முத்துசாமி, ஓகே? அரசே, வெள்ளைக்குளத்தில் முகாமிட்டிருப்பதாக கேள்விப்பட்டோம். தெற்குநேந்தலின் நாலாபாகத்து நாடார்களையும் இளையன்குடியில் உள்ள ஆசாரி குடும்பங்களை ஞான நீராட்டி கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுகிறார்கள். குமாரப்ப பிள்ளை மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூவை இந்த மரவ நாட்டில் பயிரிட்டது ஏன் மறைத்தீர்? வெள்ளை குளத்தில் முகாமிட்டிருக்கும் அந்த வெள்ளைக்காரன் யார் என்று எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும். அருளானந்த சுவாமி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அரசே. அரசே, கட்டி தயிரை காட்டருவியில் கரைய விட்டது போல அருளானந்த சுவாமியின் போதனையால் ஈர்க்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக மாறும் மரவ குலத்தவர்களை நான் மறுக்கவில்லை, மறைக்கவும் இல்லை. தளபதியே, இனியும் தாமதிப்பது மடமை. இந்த மரப நாட்டு மண்ணில் மதம் பிடித்து மதம் புகுத்தும் பரங்கி பண்டாரங்களை இழுத்து வாருங்கள். சரி மகாராஜா, நம் நாட்டில் கால் வைத்த அந்த காலமாடனையும் அவனோடு கூடிய நம்மூர் ஓடுகாலிகளையும் உடனே கைது செய்து கொண்டு வருகிறேன். குமாரப்ப பிள்ளை, யாரை வெட்டுவாயோ யாரை கொல்லுவாயோ அவர்கள் மதம் பரப்புவதை கைவிட வேண்டும். அதன் முழு அதிகாரத்தை உமக்களிக்கிறேன். சொல்லிவிட்டீர்கள் அல்லவா அரசே, இதை நான் பார்த்து விடுகிறேன். இனிமேல் நான் வைத்ததுதான் இந்த மரபு நாட்டின் சட்டம். ஏன் மந்திரவாதியே, நீ அகப்பட்டு விட்டாயா? நீ போதிக்கும் புதுவேதம் எத்தகையது என சொல், நானும் கேட்கட்டும். நான் போதிக்கும் உண்மை நெறியில் மந்திரமோ தந்திரமோ பிதற்றலோ பித்தலாட்டலோ இல்லை. ஒப்பற்ற ஒரே கடவுளை அறிவிக்கவே வந்தேன், அறிவிக்கிறேன், அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். அமைச்சரே, இதோ நிற்கிறாரே நாயக்கர். இவரோ அன்று ஒரு பரதேசி, இன்று ஒரு உபதேசி. சொக்கலிங்க நாயக்கர் என்ற பெயரை மாற்றி சிலுவை நாயக்கர் என்று பெயர் சூட்டி மரபு நாட்டு மறையை புறக்கணித்து புதுமறையில் புதுப்பிறவி எடுப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்பது உமக்கு தெரியாதா? மறப்பதும் மன்னிப்பதும் இறைவன் கொடுத்த வரம். அது கிறிஸ்துவுக்குள் புகுந்தவர்களுக்குத்தான் புரியும். டேய் கனகப்பிள்ளை, நீ என் ஜாதியா இருந்துட்டும் சிவஜோதியை சொல்ல மறுக்கிறியே, இது நியாயமா? எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம். என் மீது விழுகிற ஒவ்வொரு அடியும் பரலோகத்தின் படிக்கட்டு. எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சிடுங்க. விக்கிரகளில் அல்ல இறைவனின் வாசம். நம் இருதயத்தில் வசிப்பதுதான் தெய்வம், அதுதான் இயேசு. அவருடைய நாமம் மட்டுமே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே எங்கள் உயிர் போனாலும் உயிருள்ள தெய்வத்தை உதறி தள்ள மாட்டோம். இவ்வளவு சலுகையை அறிவித்தும்
அறிவில்லாது பேசுறியே. குமாரப்ப பிள்ளை, உள்ளத்தை சலுகை செய்த சிலுவையை தொட்டவர்களிடம் சலுகை காட்டினாலும் சலாம் போட்டாலும் உருட்டுக்கட்டையால் மிரட்டினாலும் பயனில்லை என்பது தெரியாதோ? எல்லாரையும் சேர்த்து அந்த கருவாலி மரத்தில் கட்டி வைங்கடா. எனக்கு அவசரமாக ராமநாதபுரத்துக்கு போக வேண்டும். இந்த கயவர்களை கட்டி காளையர் கோயிலுக்கு இழுத்துச் சென்று அங்குள்ள சிறையில் வையுங்கள். நான் அப்புறமாக வந்து பார்க்கிறேன். எனக்கு வேண்டாயா, எனக்கு பிடிக்கல, கொண்டு போ. என்ன சொன்ன? கொண்டு வா என்றால் வரவும், போ என்றால் போகவும் உன் அப்பனா எனக்கு சம்பளம் கொடுக்கறான். இப்போ இதை நீ சாப்பிட்டுதான் ஆக வேண்டும், இல்லாவிடில் உன்னை சாப்பிட வைப்பேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த உணவை ஆசீர்வதி. என்ன புதுமை, என்ன அற்புதம்! சுவாமி, எங்களை மன்னிச்சிடுங்க சுவாமி, நாங்க தெரியாம செஞ்சிட்டோம். உண்மையிலே ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், எங்களை சபிச்சிடாதுங்க சுவாமி. இப்போதாவது உண்மையான இறைவனை கண்டுகொண்டீங்களே, அதுவே போதும். உங்களுக்காக நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். இப்போது உங்கள் கடமையை செய்யுங்கள். அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளில் அருளானந்தரை மட்டுமே சாவுக்கு கையளிக்கிறேன். மற்றவர்களை கை, கால், மூக்கை காயப்படுத்தி விடுதலை செய்யும்படி உத்தரவிடுகிறேன். அருளானந்தரை ராமநாத சிறைக்கு அனுப்பி வைக்கும்படியும் உத்தரவிடுகிறேன். இப்படிக்கு சேதுபதி ரங்கநாதர் தேவர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. தூரத்தில் நின்ற மோட்சமுடி அருகில் கொண்டு வந்தீரையா, உமக்கு நன்றி. சுவாமி, எனக்கு உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும். அப்படியா அரசே? தாராளமாக பேசலாமே. என் மகன் உங்களிடம் எந்த குறையும் காணவில்லை என்று சொன்னதின் நிமித்தம் உங்கள் செயல்பாட்டின் தன்மையை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன். தெரிந்து கொண்டால் தான் புரிந்து கொள்ள முடியும். உரிய நேரத்தில் தன்னம்பிக்கையில் தன்மையும் வெளிப்படும். கேளுங்கள் அரசே. இவ்வளவு துன்பங்களை அனுபவித்த பின்பும் அமைதியோடும் அன்போடும் மலர்ந்த மோத்தோடும் பேசுகிறீர்களே, உங்கள் மறையின் தத்துவம் என்ன என்று கொஞ்சம் விளக்கி சொல்லலாமா? அன்பும் அமைதியும் திட நம்பிக்கையும் எம்பெருமான் இயேசு தந்த ஆயுதம். எல்லாம் வல்ல இறைவன் ஒருவரே. அவரே நமது முதலும் முடிவும். அவரைத் தவிர வேறு எவரையும் வழிபடுவது தவறு. அவர் ஆவியானவர். அவர் வார்த்தை சிலை அல்ல, கண்மலை, உலகின் ஒளியும் உண்மையுமான கிறிஸ்து அவரே. ஆமா, அந்த கிறிஸ்து என்பவர் யார்? உண்மை கடவுளின் ஒரே மகன். பாவத் தலையிலிருந்து மனிக்குலத்தை மீட்க பாவ பரிகாரியாய் தன்னையே கழுமரத்தில் பலியாக்கி இறந்தும் இரவா நிலை பெற்று மானிடருக்கு தன் உத்தான வாழ்வில் பங்களிக்க அவதரித்த குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. சரி, அப்படியே ஒத்துக்கொள்வோம். நீர் யார்? உமது பூர்வீகம் என்ன? உமது குலம், கோத்திரம், வரலாறு என்ன? திக்கட்டும் சென்று திருமறையை போதியுங்கள் என்று கூறிய இயேசு பெருமானின் ஆணைக்கு அடிபணிந்து அகில உலகம் சென்று சேர்ந்த நாட்டையே தன் சொந்த நாடாக எண்ணி மக்களின் அகையிருளை அகற்றி ஆண்டவரின் அன்பொழியை ஏற்றி வைக்க அயராது உழைக்கும் இயேசு சபை அடியார்கள் கூட்டத்தை சார்ந்தவன் நான். மரவ நாட்டில் கடற்கரை ஓரத்தில் தன் பாத சுவடுகளை பதிய வைத்து இன்று இரவா புகழுடன் கோவாவில் உறங்கும் புனித சவேரியாரின் வழி வந்தவன் நான். இறைவனுக்காக இருப்பதும் இயங்குவதும் இறப்பதுமே என் வாழ்வின் குறிக்கோள் அரசே. ஆஹா ஆஹா, என்ன ஆழமான அற்புதமான போதனை போதிக்கிறீர். உமது வார்த்தையில் என்ன தெளிவு, என்ன உறுதி! அரசே, இந்து மதத்தின் புனிதத்தை புண்ணாக்கும் இந்த புறநாட்டாரை பாராட்டுகிறீர்களோ? திருநீறு பூசி திருமுழுக்கு கொடுத்து முக்குலத்தினுடைய பிரிவினை உருவாக்கும் இவனுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுகிறீரோ? மருதமலை காட்டில் புதுமறை காட்டி மரவ நாட்டு இந்துக்களின் இறையாண்மையை கூறுபோட்டு ஊருக்குள் ஊறு விளைவிக்கும் இவனை இப்படியே விட்டுவிட்டால் நமது கதி என்னாவது? மரவ நாட்டு காட்டுக்குள் கூட்டம் போட்டு
வரிகட்ட வேண்டாம் என்று கொக்கரிக்கும் இவனுக்காய் பரிந்துரைப்பதா? நாம் வழி வழியாய் வழிபட்டு வரும் தேவி சிலைகளை தூள் தூளாக்க தூண்டி விடுகிறானே, அதை ஏன் நீர் கண்டுகொள்ளவில்லை? அமைச்சரே, கொஞ்சம் அமைதியாக இரும். இந்த பொன்விழா நாளில் இவர்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிடுகிறேன். ஆனால் ஒன்று, சுவாமிஜி, நீங்கள் நாட்டின் எல்லை ஓரங்களில் நடமாடலாம், ஓம் நமோ புகழ் பாடலாம். ஆனால் நாட்டின் மத்திய பாகங்களில் நீர் போகவே கூடாது என எச்சரிக்கிறேன். மதிப்புக்குரிய சுவாமிக்கு மலபார் மாநில தலைவர் எழுதுவது என்னவென்றால், நீங்கள் உடனே தென்னந்தோப்பூருக்கு வர வேண்டும். இப்படிக்கு மலபார் மாநில தலைவர். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏன் என்னை இங்கு அழைத்தீர் ஆண்டவரே? மரபு நாட்டு மரபை பணி முறைந்து விடுமோ என்ற கலக்கம் ஒருபுறம், மறைமுடி இன்னும் கிட்டவில்லையே என்ற ஏக்கம் மறுபுறம். என்றாலும் எல்லாம் உமது சித்தப்படியே ஆகட்டும் நாதா. எப்படி இருக்கீங்க சுவாமி? நான் நல்லா இருக்கிறேன் சுவாமி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிறைய துன்புறுத்தல்களின் மத்தியில் திருமுழுக்கு கொடுத்து மக்களை திருமறையில் சேர்ப்பதாக கேள்விப்பட்டேன். இன்னும் எத்தனையோ பேருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய நான் தோப்பூருக்கு வந்தது மனவருத்தமாக இருக்கு சுவாமி. அதோட கை கேட்டிய மறைசாட்சி முடி பறிக்கப்பட்டதாக ஒரு விரக்தி. சுவாமி, உங்களை இங்கு அழைத்தது ஒரு மாதம் ஓய்வு தரத்தான். ஆனால் ஒரு செய்தி சற்று முன்தான் எட்டியது. என்ன செய்தி சுவாமி? ரோமுக்கு அனுப்பப்பட்ட நம் பிரான்சிஸ் அடிகளார் இறந்துவிட்ட செய்திதான் அது. ஓஹோ, மை காட். வேறு யாரையாவது அனுப்ப வேண்டியது தானே சுவாமி? எப்படியாவது அனுப்பித்தான் ஆக வேண்டும். மதுரை மண்டலத்தில் மறைபரப்பும் பணியில் முதிர்ந்த அனுபவமும் முடிவில்லா துன்பங்களும் பெற்ற உங்களை தவிர தகுதியுடையவர் யார் சுவாமி? ஐயோ சுவாமி, எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை. மேலும் தாய்நாடு நான் செல்வதில்லை என்று வாக்குறுதியும் கொடுத்துள்ளேன் சுவாமி. சுவாமி, நம்முடைய இயேசு சபையின் கொள்கையே கீழ்ப்படிதல் என்பதை மறந்து விட்டீரோ? இல்லை சுவாமி, இந்த மதுரை மண்டலத்தில் மறைவணி இன்னும் எவ்வளவோ இருக்கு. காடும் மேடும் நடந்து, காட்டார்களை நீந்தி கடந்து, வனவிலங்குகளை கண்டு பயந்து, அந்தணர்களின் வெந்தணல் வார்த்தையால் நொந்து போனாலும் பொருட்படுத்தாமல் செய்யும் இந்த இந்து சாம்ராஜ்யத்தின் இறைவணி முழுமை பெறாமல் தாய்நாடு திரும்புவதை கொஞ்சம் மாற்றி அமைக்க கூடாதா சுவாமி? சுவாமி, போர்ச்சுக்கலிலிருந்து போதிய குருக்களையும் வேண்டிய தொகையையும் பெற்று வரத்தக்கவர் உம்மை தவிர வேறு யாரால் முடியும்? நீங்க சொல்லுங்க சுவாமி. நீங்கள் சென்று வருவதுதான் திருச்சபைக்கும் மதுரை மண்டலத்திற்கும் நன்மை தரும் நற்பணி சுவாமி. பழியை விட பணிவுதானே முக்கியம். இறை திட்டத்திற்கு இணங்குவதுதானே சபையின் சம்பிரதாயம். சுவாமி, நான் இறை திட்டத்திற்கு எதிராக ஒருபோதும் இருக்க மாட்டேன். கீழ்ப்படிதல் தான் விண்ணகத்தின் வர்ண விளக்கு. தங்கள் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. மிக்க மகிழ்ச்சி சுவாமி. பயணத்திற்கு உடனே நான் ஏற்பாடு பண்ணுகிறேன். ஐயோ, வலிக்குதே. நாதா, கசாயம் கொண்டு வரட்டுமா? கசாயம் குடிச்சா கர்மம் விட்டு மாறுமா? ஐயா, வைத்தியர் வந்திருக்கிறார், அழைத்து வரட்டுமா? வேண்டாம். இத்தனை நாளும் வைத்தியம் பார்த்துட்டும் பச்சில குழம்ப ஊத்திட்டும் பலனில்ல. போக சொல்லு. சரி அரசே. கொஞ்சம் சாதம் கொண்டு வரட்டுமா? சாதம் ஊட்டினா வாதம் விட்டு மாறுமா? ஐயா, பெயர் பெற்ற மந்திரவாதியை அந்தன குரு அழைத்து வந்திருக்கிறார். என்ன சொல்ல அரசே? அந்தி நேரத்துல அந்தணர்களுக்கும் இப்படியும் ஒரு பழப்பா?
மருத்துவத்தால் மாறாத நோய் மந்திரவாதத்தால் மாறப்போகிறதா? பழி சொல்லும் பண செலவும் என்னை வேட்டையாடத்தான் செய்து சந்தன சோலை உண்டு, ஐம்பொன் சிலை உண்டு, சேலை கட்டிய மனைவிமார் 5 உண்டு. அத்தனையும் இருந்தும் என்ன பயன்? அரசே, எல்லையோரத்தில் ஒரு கிறிஸ்தவ சன்னியாசி இருக்கிறார். அவர் கையால தொட்டு ஜெபித்தாலே போதும், தீராத வியாதியெல்லாம் குணமாகிறது. பேய்கள் கூட இவரது ஆணைக்கு கட்டுப்படுகின்றன. அரசே, நீ ஏன் இத முதலே சொல்லல? அரசே, இந்து தேசத்து மக்களை விந்தை ஒளிக்கு அழைக்கும் இந்த சன்னியாசிகளை ஒழித்துக் கட்டும் இந்நாளில் பயந்துதான் மறைத்தேன். அரசே, சேவகா, சீக்கிரம் அந்த சன்னியாசி அழைத்து வா. என் உடம்பெல்லாம் எரியுது. இதோ வருகிறேன். அரசே. வணக்கம் அரசே. வணக்கம். வாங்க, உங்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். நீங்கள் நம்பும் கடவுள் என்னையும் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையில்தான் உங்களை வரச் சொன்னேன் சுவாமி. ஐயா, நான் வெறும் உபதேசிதான். சுவாமிஜி தியானத்தில் இருக்கிறார். இந்த சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் நற்செய்தி வாசித்து தூதர் மந்திரம் சொல்கிறேன். சுவாமிஜி வரும் முன் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். ஓ ஆதி சர்வேஸ்வர தூதரை அர்ஜிஷ்ட மிக்கலனு சமான சவரே, அகன்ற மார்பும் மதி ஒளிமுகமும் வீரியமும் வழக்கேல் ஈட்டியும் இடக்கேல் கேடியும் இருகேல் கச்சியும் இரும்பு சப்பாத்தும் போட்டு வட்டமுடி முன்ன குருகி போல் சிறுகேறிய கூதிய எக்காலத்தோடு சர்வாஞ்ச கூட்டத்தோடு மேகத்தில் நின்று மின்னலடி போல பிரகாசித்து வாரும் 8 திசையும் 16 கோணமும் எங்குமெங்கு சகல பேய் பூத பிரத பிரசாதங்களை வெட்டு வெட்டு பட்டு பட்டு கட்டு கட்டு வெட்டி உதைத்து ஈட்டியால் குத்தி எரித்திடுவேன். புதுமை புதுமை, என்ன அற்புதம்! அந்நிய சன்னியாசியின் ஜபமும் தபமும் என்னை குணப்படுத்தியது. ஆஹா, நான் உடனே அவரை பார்க்க வேண்டும். அந்த திருமுகத்தை முத்தமிட வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இதோ சுவாமிஜி வந்து விட்டார். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. சுவாமி, ஐயா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. பொண்ணு வேணுமா? பொருட்கள் வேண்டுமா? முத்துக்கள் வேண்டுமா? பட்டு ஆடைகள் வேண்டுமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சாமி. அரசே, எனக்கு பொன்னும் மணியும் முத்தும் வைரம் ஒன்றும் வேண்டாம். தாங்கள் நாட்டில் இறையேசுவின் வார்த்தையை எடுத்து செல்வதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமையா. யார் தடுப்பது? என் ஆட்சிக்கு உட்பட்ட எந்த பகுதியிலும் தைரியமாக நடமாடலாம் சுவாமி. நீங்கள் அநேகருக்கு திருமுழுக்கு கொடுத்து உங்கள் மதத்தில் சேர்த்ததாக கேள்விப்பட்டேன். என்னையும் உங்கள் மதத்தில் சேர்த்துக் கொள்வீர்களா சுவாமி? இல்லை அப்பா, நீங்கள் நாடாளும் மன்னர். தேவர் குலத்தவர்களின் குறை தீர்க்கும் மன்னரை புதுமறையில் சேர்த்தால் என்னை அழித்து விடுவார்களே. இல்லை சாமிஜி, நாடாளும் மன்னனுக்கும் ஆடு மாடு மேய்க்கும் மனிதனுக்கும் ஆண்டவர் ஒருவர்தானே. காவி உடுத்து கால்வயிறு கஞ்சியோடு கால்கடுக்க காடும் மேடும் நடந்து காட்டார்களை கடந்து சத்தியத்தை போதித்த எனக்கு ஆண்டவர் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் உங்கள் புதுமுறை பிரவேசம். ஆனால் திருமுழுக்கு கொடுக்க ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது. சுவாமிஜி, நாடாளும் மன்னர் மண்டியிட்டு மன்றாடியும் மனமிறங்காமல் இருக்க என்ன காரணம் சுவாமி? உபதேசியாரே, அவசரப்பட்டு அவதரித்த வார்த்தையை அரசகுலத்தில் அறிவித்தால் அறிவாள் தூக்குவாங்களே அப்பாவி மக்களுக்கு எதிராக. சுவாமி, தாங்கள் ஜாதி சாதகம் பார்க்காமல் ஜோதியாம் கடவுளை அறிவிக்கிறீரே, என்னை மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கிறீர் சுவாமிஜி? எனக்கு 5 மனைவிகள் உண்டு. இதுவே தடையாக இருக்குமானால் இப்போதே என் மூத்த மனைவியை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை விட்டுவிடுகிறேன் சுவாமி. நாதா, கண்ட நாள் முதல் கொண்டவன் உம்மோடு இருந்துட்டேன். இனி இறந்துண்டு வாழ வேண்டுமா நாதா? என்னை குணப்படுத்திய நற்செய்திக்காய் எதையும் இழப்பேன். அதற்கு நீயும் கொஞ்சம் தியாகம் பண்ணினால் என்ன கடலாயி? கிறிஸ்தவர்களை கொலைப்படுத்தி
கற்பை கேவலப்படுத்திய இச்சிற்றரசர் இவ்வளவு சீக்கிரத்தில் மனம் மாறியது இல்லற தர்மத்திற்கு திலகம் தானே சுவாமி. இல்லற தர்மத்தை சுட்டிக்காட்டி என்னை விரட்டினால் நான் சும்மா விட மாட்டேன். என்ன கடலாயி மிரட்டுகிறாயா? மற்றவர்கள் மௌனமாயிருக்க நீ மட்டும் ஏன் மதம் இழகி நிற்கிறாய்? நான் மதம் இழகி கேட்கல, மனம் விட்டு கேட்கிறேன். மத்தவங்கள போல மானங்கட்டவள் அல்ல. கடலாயி, கட்டிலறை கட்டழியாக இருந்தாலும் சரி, கட்டினவளாக இருந்தாலும் சரி, நான் சொன்னதுதான். என்னை வெளியேற்றி விட்டு வெளிநாட்டவனோட கை குறிக்கிறீர்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என் மாமா கிட்ட சொல்லி பழிக்கு வாங்காம விட மாட்டேன். நீ போடி. இத்தனை நாள் உடல் நலமின்றிருந்த என்னை நலமாக்கிய அருளாந்தர் சுவாமியின் கடவுள் என்னோடு உண்டு. தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை தேவரே. என் மாமாவிடம் சொல்லி உன்னை என்ன செய்கிறேன் பார். மாமா, என்ன கடலாயி கவலையும் கண்ணீருமாய் வந்திருக்கிற? எழுந்திரு, என்ன விஷயம்? மாமா, என் கணவர் எனக்கு மனமுறிவு சீட்டு கொடுத்து விரட்டிட்டார். என்ன தடிய தேவன் அப்படி செய்தான்? ஆமண்ணா, அந்த அருளானந்த சுவாமியின் ஜெபத்தால சுகம் கிடைச்ச உடனே அந்த மதத்திற்கே மாறிவிட்டார் மாமா. ஒரு பொண்டாட்டியோட வந்தால் திருமுழுக்கு கொடுக்கலாம் என்று சுவாமி சொல்ல அவரும் மூத்தவளை மட்டும் வச்சுக்கிட்டு மத்தவள விரட்டிட்டாரு மாமா, விரட்டிட்டாரு. ஆமரசே, இதை நானும் அறிவேன். கடலாயி நம்ம பொண்ணு. கடலாயி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள், கொஞ்சி பார்த்தாள். அந்த தடிய தேவர் அசையவில்லை. அப்படியா விஷயம்? அன்று பாவம் பார்த்து பரிதாபப்பட்டேன். அவன் பாம்பாக மாறி என் குலத்தையே கொத்தி விட்டான். சேவகா, திருரஞ்ச தேவனை கூப்பிடு. இதோ அவரே வந்துட்டாரையா? திருரஞ்சா, பார்ப்பாயா அந்த விந்தையை? நீ படித்தவனும் படைத்தலைவனுமாய் இருந்தும் என் தங்கை மகளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்தாயா? அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த அருளானந்த சுவாமியை அன்றைக்கே நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று எச்சரித்தேன். அவனோ இந்து தேசத்தையே குழப்பி இயேசுதான் கடவுள் அவதாரம் என்று அறிக்கையிட்டு வருகிறான். விளைவு என் தங்கை மகளுக்கு மனமுறிவு. அரசு சபையை கூட்டுவோமா இல்லை கூண்டோடு சுட்டு தள்ளுவோமா? இவனை இப்படியே விட்டுவிட்டால் நம் நாட்டுக்கே அவமானம். நாட்டு மக்கள் மதம் மாறும் போது ஒத்துழைப்பு குறையும். எதிரிகள் எளிதில் நாட்டில் நுழைந்து விடுவார்கள். முதலில் தடிய தேவரை அழைத்து விசாரிப்போம். சேவகா, தடிய தேவனை உடனே அழைத்து வா. வணக்கம் அரசே. வணக்கம் இருக்கட்டும். உனக்கும் கடலாய்க்கும் இருந்த இணக்கம் எங்கே? ஒருவன் ஒருத்தியுடன் வாழ்வதே கிறிஸ்துவின் போதனையானதால் கடலாயி முதல் கடைசி வரை நீக்கிவிட்டேன். அதில் என்ன தப்பு? கிறிஸ்து கிறிஸ்து என சொல்ல உனக்கு வெட்கமல்ல? இதில் வெட்கப்படுவதற்கு என்ன இருக்கு? மருந்துகளாலும் மந்திரவாதத்தாலும் சாதிக்க முடியாததை அருளானந்தர் தன் அற்புத சக்தியால் சாதித்து விட்டார். மெய்மறை வாசகமும் புனிதரின் மன்றாட்டும் என்னை மரணத்தின் பிடியில் இருந்து மீட்டது. அன்று நான் எழுந்து நடந்தால் நாட்டின் பாதியை காளி கோயிலுக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்றீரே. இன்று சத்தியத்தின் துறைமுகத்துக்கு அழைத்து செல்லும் அருளானந்தரை பரிகசிக்கிறீர். உமக்கு வெட்கமாக இல்லை? தந்தை, இவனிடம் என்ன பேச்சு? அரண்மனை விட்டு வெளியேற்றுங்கள். தம்பி ரஞ்சா, நான் தெம்பாயிருக்க காரணம் அந்த சாமியின் வேண்டுதலினால். ஆண்டிக்கு மடமுண்டு, தெண்டிக்கு தெருவுண்டு, நொண்டிக்கு மருத்துவமனை உண்டு. இந்த பாண்டிக்கு விண்ணக வீட்டில் பங்கு உண்டு என்பதை மட்டும் மறந்து விடாதே. தளபதியே, அருளானந்தரையும் உபதேசிமார்களையும் உடனே சிறைபிடித்து வா. அதோடு முனியூர், கண்ணப்பன் கோட்டை, பொன்னான்குடி, குருந்தங்குடி கோயில்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்குங்கள். சொல்லிட்டீங்கல்ல, கண் சிமிட்டும் நேரத்தில் தரைமட்டமாக்கி விடுகிறேன். சுவாமியை உடனே கைது செய்து கொண்டு வருகிறேன். கனகப்பிள்ளை, நான் நெடுந்தூர பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். எனவே நீங்கள் தஞ்சாவூருக்கு போய் ஒரு குதிரை வாங்கி வருவீங்களா? அதற்கென சுவாமி, நான் இப்பொழுது புறப்பட்டு பொழுது புலரும் முன்பு வந்து விடுகிறேன். எதற்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திடுங்கள் சுவாமி. உபதேசியாரே,
சுவாமியை கவனிச்சிடுங்கள். என்ன சுவாமி, நீங்க நெடுந்தூர பயணம் பற்றி என்னிடம் சொல்லலையே. குதிரையை வாங்கும் என்னிடம் சொல்லியிருக்கலாம்ல. நான் என் தம்பி அனுப்பியிருப்பேனே. உபதேசியாரே, கனக பிள்ளை என்னிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு சிறு துன்பம் நேர்ந்தாலும் தாங்க மாட்டார். அவர் கொஞ்சம் முரட்டு குணம் உடையவர். என்னுடைய நேரம் நெருங்கிவிட்டது. எந்த நேரமும் நான் கைது செய்யப்படுவேன். புதிய கிறிஸ்தவர்களை எல்லாம் இங்கிருந்து போக சொல்லிடுங்க. என்னுடைய கடைசி திருப்பலியும் இதுதான் ஐயரே. ஏன் என்னை ஒரு கள்வனை பிடிப்பது போல பிடிக்கிறீர்கள்? நான் பிடிவாதம் பண்ணவில்லையே. அழைத்தால் நானே வருவேனே. ஏன் என்னை இழுக்கிறீர்கள்? கள்ளர் குலத்தை சீர்குலைக்க வந்த கயவனே, உன்னை கட்டி இழுத்தால் தான் அடங்குவாய். நான் தானே வேண்டும் உங்களுக்கு. அவர்களை விட்டுவிடுங்கள். பூம்பாவனம் நாட்டில் கலகம் ஆரம்பித்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். கலகம் கொந்தளிக்கும் முன் நாம் முந்திவிட வேண்டும். அரசே, சிறையிலேயே வெட்டி புதைத்து விட்டால் என்ன? அது சரிபட்டு வராது. காரணம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம் அரண்மனையிலும் இருக்கிறார்கள். எப்படியும் வெளியில் தெரிந்துவிடும். உடைய தேவா, தடிய தேவனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எதற்கும் அஞ்சாதவன். இங்கிருந்து இடம் மாற்றம் என்ற பெயரில் ஏதாவது செய்யலாம். அதுவும் நல்ல யோசனைதான். காட்டுப்பகுதியில் வைத்து வெட்டி கொல்லவோ சுட்டு தள்ளவோ முடியும். அரசே, முதலில் சுவாமியை கொலை தண்டனையிலிருந்து விடுவித்து நாடு கடத்தப் போவதாக அறிக்கையிடுவோம். அப்போது புதுமறையினரின் கொந்தளிப்பு கொஞ்சம் குறையும். இந்த தருணத்தை பயன்படுத்தி சன்னியாசியை இரவோடு இரவாக ஓரியூர் சிறைக்கு மாற்றுவோம். ஓரியூர் அடையும் போதே அவன் குற்றீராக வேண்டும். நல்ல பரிசோதித்து நமக்கு சாதகமான சேவர்களைத்தான் அனுப்பி வைக்க வேண்டும். செல்லும் வழியிலே அவன் புதுமைகளை காட்டி சேவகர்களை தன் வசப்படுத்தி விடுவான். ரொம்ப ஜாக்கிரதை. ஓரியூர் சிற்றரசர் உதயதேவனுக்கு நான் ஓலை எழுதி தருகிறேன். இதை மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும். அரசே, இந்த ரகசிய திட்டம் ஒருவனுக்கும் தெரியக்கூடாது. அரசே, இன்னும் ஒன்று. கலகம் உண்டாக்கும் கிறிஸ்தவர்களை நமது தேவதைகளுக்கு நரபலியாக கொடுக்க வேண்டும். இதோடு இந்த கிறிஸ்தவ மதம் இந்த மதுரை மண்டலத்தில் மண்ணோடு மண்ணாக வேண்டும். அரசே, நமக்கென்று சில ஒற்றர்களை வைத்து தடிய தேவரை கண்காணிக்க வேண்டும். அரிதாரம் பூசி ஐயரு ஒருக்கா சொன்னா 1000 தடவை சொன்னது போலதான். இனி சன்னியாசின் சபாடக்கத்திற்கு பிறகுதான் நமது சந்திப்பு, சரியா? அரசே, அருளானந்த சுவாமியின் அடியான் கனகப்பிள்ளை கூத்தூர் குருவிடம் போயிருக்கிறார். இத்தருணம் பார்த்து முருகப்பிள்ளையின் தலைமையில் சன்னியாசியை ஓரியூர் சிறைக்கு அனுப்ப வேண்டும். அப்படியே ஆகட்டும். அரசே, சேர்ந்து போக வேண்டாம். சந்தேகப்படுவார்கள். மூவரும் 3 வழியாக செல்வோம். வணக்கம், வாருங்கள். வந்த விஷயம்? சேவகா, நாடு கேட்கட்டும், உறக்கப்படியுங்கள். மதிப்பிற்குரிய ஓரியூர் நாட்டு சிற்றரசரும் தனது மகனுமாகிய உதயதேவனுக்கு ராமநாதபுரம் ரங்கநாத தேவர் எழுதிக் கொள்வது. முருகப்பிள்ளை கொண்டு வரும் ஓலையை கண்டவுடன் அதில் குறிப்பிட்டுள்ள கைதி பரங்கி சுவாமியை கொண்டு விடுங்கள். இது தலைமை அரசின் உத்தரவு. இப்படிக்கு சேதுபதி ரங்கநாத தேவர். நிந்தை நீக்கும் வீணை மீட்டும் தந்தையின் ஆணை. நான் ஒரு கலைக்காரனாக இருக்கும் போது என்னை ஒரு கொலைக்காரனாக மாற்றிடுவார் போலிருக்கே என் அப்பன். என் வியாதி பத்தி எனக்கு தானே தெரியும். அப்பனுக்கு எங்க தெரிய போகுது? சரி, போகட்டும். முருகப்பா, யார் அந்த கைதி? இங்கே இழுத்துட்டு வா. அரசே, இதோ அழைத்து வருகிறேன். நீர்தான் மரவகுடியில் புதுமறை பரப்பும் துறவியோ? உண்மையின் சத்தியத்தை எடுத்துரைப்பது எனது கடமையாகும். அதைத்தான் செய்கிறேன் அரசே. கடமையாற்ற கடல் கடந்து வருவீரோ? கடலும் காடும் காட்டாரும் பரமன் பூமிக்கு கொடுத்த சீதனங்கள்.
பலரை போர்த்தும் பருத்தியாரை போல பரமனின் வார்த்தை பாரங்கும் சென்று சேர வேண்டும். எங்கள் சேதுபதி ரங்கநாத தேவரை ஏற்றவர் யாரும் வாழ்ந்ததில்லை தெரியுமா? நான் யாரையும் எதிர்க்கவில்லையே. நீர் அவர் கட்டளைக்கு கட்டுப்படவில்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். அகில உலகத்தையும் படைத்த பரமனின் ஒரே குமாரனின் வார்த்தைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். உங்களை கொலை செய்ய எனக்கு அதிகாரம் அளித்திருப்பதை மறந்துவிட்டீரோ? மேலிருந்து அருளப்படாவிட்டால் இப்படி நீர் பேசியிருக்கவே மாட்டீர். உம்மை விடுவிக்கவும் என்னால் முடியும் தெரியுமா? மண்ணுக்கு சொந்தமான இந்த உடல் கூட்டிலிருந்து விண்ணுக்கு சொந்தமான இந்த உயிரை விடுவிக்கப் போகிறீர் என்பதை நான் அறிவேன் தேவரே. சுவாமி, உமது மந்திர சக்தியை காட்டி என்னை வேட்டையாடும் இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை தந்தால் இந்த ஓர் உயிரையே பரிசாக தருகிறேன். என்ன சொல்கிறீர்? இறைவனுக்கு சித்தமானால் நீர் குணம் பெறுவீர். என் நோயை குணப்படுத்தாவிட்டால் உன்னை இங்கேயே வாளுக்கு இராக்கிடுவேன். என்றைக்கோ முடிந்திருக்க வேண்டிய மரண தண்டனை. தேவரே, இன்றைக்கு கயவனின் தலையை கொய்யாவிட்டால் உம்மை பற்றி சேதுபதியிடம் சொல்லிவிடுவேன். பிள்ளை, என்னை பயமுறுத்துகிறீரோ? என் வியாதி எனக்குத்தான் தெரியும். சுவாமி, என்னை குணப்படுத்த முடியுமா முடியாதா? கடவுளின் வல்லமையை விலை பேச நான் தயாரில்லை. நீர் நல்லது செய்தால் நல்லது நடக்கும். உன் ஆணவம் இன்றோடு மண்ணாகட்டும். டேய் சேவகா, கொலைக்காரன் பெருமாள் குடும்பனை அழைத்து வாடா. இனியும் காலம் தாழ்த்தினால் கழுமரம் எனக்கு சொந்தமாகிவிடும். சேவகா. அரசே, நாளை காலை பாம்பாற்றின் தென்கரையில் உள்ள மண்ணேட்டில் புனிதரை வெட்டிக் கொண்டு விடுங்கள். பெருமாள் குடும்பனிடம் கூர்மையாக்க சொல் அறிவாளை. என்னிடம் இனி ஒன்றும் கேட்க வேண்டாம். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது. என் மீட்புறான் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகின்றது. நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆபத்திற்கு அஞ்சேன். ஏனெனில் இறைவா, நீர் என்னோடு இருக்கின்றீர். மூவாத சாவாத முழுமுதற் பொருளே இறைவா, இன்னும் சற்று நேரத்தில் நான் உம்மை தரிசிக்கப் போகிறேன். இப்படி ஒரு பாக்கியத்தை தந்தவரே, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, நான் உம்மிடம் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே ஒன்று. உமது இல்லத்தில் நான் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும். உமது இனிமையை நான் சுவைக்க வேண்டும். உமது ஆலயத்தை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னோடு ஒத்துழைத்த உபதேசிமாரையும் உமக்காக அறுவடை செய்த ஆத்மாக்களையும் எனக்கு தோளோடு தோள் நின்ற குருக்களையும் தேவரீர் காத்தருளும். என்னை கொல்லவிருக்கும் குடும்பனையும் அவன் குடும்பத்தையும் நீர் தண்டித்து விடாதையும். காரணம், அவன் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறான். அவர்களையும் மன்னியும். புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, என் ரத்தத்தை குடித்து சிவந்த மண்ணாக மாறப்போகிறதை நினைத்து பூரிக்கிறாயா? இல்லை, எனக்கு விண்ணகமுடி கிடைக்கிறதற்காக பூரிக்கிறாரா? எதுவாயிருந்தாலும் என் உயிர் ஈந்திடும் இவ்வோரியூரில் வருங்காலத்தில் 1000 ஆத்துமாக்கள் உருமாறி உருவாகி அந்திவான நட்சத்திரங்களாக ஒளி வீசி உன் புகழ் உயரப்போகிறது என்பதில் ஐயமில்லை. ஏய் குடும்பா, காலம் தாழ்த்தாதே, காரியத்தை முடித்துவிடு. குடும்பா, என் தலையை துண்டிக்க உன்னை அழைக்கிறது அதிகாரம். ஆனால் என் ஆத்மாவை இரண்டாக்க உன்னால் முடியாது. நான் தயார், நடக்கட்டும் அரங்கேற்றம். ஆண்டவரே, இப்போது சிந்துகிற இந்த இரத்தத்தை என்னுடைய முதல் காணிக்கையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பார்த்தீரா, அவருக்கு மரண பயமே இல்லை.
உண்மையிலே இவர் ஒரு ஆண்டவரின் அடியவர் தான். என்ன குடும்பா, தடுமாறுகிறியா? தைரியமாக செய். அரச ஆணை என்ன செய்வது? கடவுளே என்னை மன்னியும்.